ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்மில் சிகிச்சை பலனின்றி கஷ்டப்படுவோர்களை விட சிகிச்சைக்கு பணமின்றி கஷ்டப்படுவோர்களே அதிகம். தனிநபர், குடும்பம், விபத்து காப்பீடு, சர்க்கரை நோய் உள்ளவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், ஆன்ஜியோ பைபாஸ் சர்ஜரி செய்துள்ளவர்கள், குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விபத்து காப்பீடு என அனைத்து தரப்பினரும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியின் மூலம் பயன்பெறலாம். வத்தலக்குண்டு விராலிப்பட்டியில் அனுமதியின்றி கிறிஸ்தவ சபை இயக்கம், கிராம மக்கள் புகார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு விராலிப்பட்டி 4 வழி சந்திப்பில் அனுமதியின்றி கிறிஸ்தவ சபை கட்டடம் ஒன்று செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக வெறியப்பநாயக்கன்பட்டி பிரிவில் உள்ள பொதுமக்கள் மற்றும் இந்து முன்னணியினர் இணைந்து நிலக்கோட்டை வட்டாட்சியர் மற்றும் வத்தலக்குண்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகார் மனுவில் விராலிப்பட்டி குறும்பப்பட்டி பகுதியில் உள்ள 4 வழி சந்திப்பில் அனுமதியின்றி வாடகை கட்டிடத்தில் கிறிஸ்தவ சபை வைத்து அப்பகுதியில் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் மேலும் மதமாற்ற பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளனர். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய எஸ் நகரை சேர்ந்த சின்னமணி, விராலிப்பட்டி பகுதியில் இந்துக்கள் அதிகமாக உள்ள பகுதியானதால் இங்கே கிறிஸ்துவ அமைப்பு ஒன்று வாடகை கட்டிடத்தில் சபை ஒன்று நடத்துகிறார்கள். இதனால் இப்பகுதியில் தீவிர மதமாற்ற பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. ஆகவே இதை தடுக்க வேண்டும் என வத்தலக்குண்டு காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளதாகவும் மேலும் இது குறித்து நிலக்கோட்டை வட்டாட்சியர் விஜயலட்சுமியிடம் புகார் மனு கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் 4 ரோடு விராலிப்பேட்டை சேர்ந்த 4 ரோட்டு பகல எஸ்எஸ் நகரில் குடியிருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சர்ச்சுக்காரர் அதில் லேடியா போட்டுக்கிட்டு பேயை ஓட்டுறோம்னு சொல்லி நம்மளை தொந்தரவு கொடுத்து மன உளைச்சல் வந்துருக்கு. எத்தனையோ குடும்பங்கள் கெட்டு கிடக்கு ஒரு நாசமாக குட்டியேஸ்வரா போய் கெட்டு கிடக்கு. இப்போ இதனால் நீங்கள் சர்க்கார் அதை நடவடிக்கை எடுத்து எனக்கு நல்ல முறையாக உதவி கொடுங்க. அதனால் அவர்னால எனக்கு ஆபத்தில் வந்தால் இது தாமதம் தான் எனக்கு உயிருக்கு பாத்தியப்படணும். தாமதன்றவர் யாருங்க? அவர் செலவனுக்கார் அவர் செலவன் அகதிக்கார். அவருக்கு எந்த உரிமையும் கிடையாதுங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே. இப்போ அவர் எங்களை பெரிய ஆதாரம் பண்ணி குடும்பம்லாம் கேட்டு நாசமாகி என் பொண்டு பிள்ளைலாம் அலைஞ்சு கிடக்கு. இதனால் நான் மனநோய் சாக போகிறேன். அவர் என்ன செய்கிறாரு? அவர் சர்ச்சை வச்சு நடத்திக்கிருக்கார். பேய் ஓட்டுறாரு. முகம் தெரியாத ஆளுகளை கொண்டு வாங்க சர்ச்சுக்கு வாங்கன்ட்டு போகிற இழுத்து கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கார். மதம் மாற்றம் பண்ணுறார். அதனால் எத்தனையோ குடும்பங்கள் கெட்டு நாசமாக போய் கிடக்கு. நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.